Welcome to LSEEE YouTube channel. This is Livingston here. இந்த வீடியோல நம்ம DC மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ DC மிஷின் அப்படின்னா அது மோட்டாரையும் ஜெனரேட்டரையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்க இந்த பார்க்குறீங்க, இதுதான் ஒரு DC மிஷின். இந்த மாதிரி நான் நிறைய DC மிஷின் இங்கே உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, அதனுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இந்த DC மிஷினை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ DC மிஷின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிஷின்னா இதில் நம்ம ரெண்டு விஷயமும் சொல்கிறோம், அதாவது ஜென்ரேட்டரும் மோட்டரும் சேர்த்து. ஜென்ரேட்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் ஜென்ரேட்டர். மோட்டார்னா என்னன்னு தெரியும், என்ன நம்ம சப்ளை கொடுத்து அதை ரொட்டேட் பண்ணுவோம், ஃபேன் மாதிரி. ஸோ DC மிஷின் தான், நீங்கள் ஜென்ரேட்டரும் மோட்டரும் காமன் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பொருள் தான், ஆனால் நம்ம இதை மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மின்சாரத்தை கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த DC மிஷினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். எல்லா மோட்டரையும் போலவே DC மிஷின்லேயும் சுத்துற பகுதி சுத்தாத பகுதி அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த மோட்டரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சுத்தாத பகுதி. நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சுத்துற பகுதி. ஓகேயா, மோட்டாரில் இந்த சுத்தாத பகுதியில் இருக்கக்கூடியதை ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது DC மோட்டரில் இந்த சுத்தாத பகுதியை ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சுத்துற பகுதியை ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோக். யோக்னா என்னன்னா, இந்த மோட்டருடைய இந்த அவுட்டர் ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யோக். ஸோ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், இந்த அவுட்டர் கவரிங் தான் யோக். இது எதுக்கு யூஸ் என்ன, இந்த உள்ள எல்லா பார்ட்ஸையும் பாதுகாக்கிறது இந்த பார்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த மோட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் யோக். இந்த மோட்டரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் கவரிங் தான் யோக். ஓகே, யோக்குனா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யோக்குங்கிறது இந்த அவுட்டர் கவரிங். செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல். ஸோ ஒரு மோட்டரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும், இதுதான் போல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 2 3 4 போல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போல்ஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போது இதுதான் போல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த போலில் வைண்டிங் சுற்றிருப்பாங்க. இந்த போலில் சுற்றி இருக்கக்கூடிய வைண்டிங் தான் ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது போலை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கலாம். இந்த மோட்டாரில் இருந்து நான் ஒரு போலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த போலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்த தான் நம்ம போல் ஷூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த தான் போல் ஷூன்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னா, இங்கே இதில் காயில் சுற்றி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் காயில் சுற்றி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி காயில் சுற்றி வச்சுருக்காங்க. இப்படி சுற்றி வைக்கும்போது இது எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறிடும், காந்தமாக மாறிடும். காந்தமாக மாறுறனால இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து அழகாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்படி அழகாக இதுக்குள்ளோட டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த தான் நம்ம போல் ஷூ அப்படின்னு சொல்லுவோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரே பீஸ் ஆஃப் அயன் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இது வந்து ஒரே பீஸ் ஆஃப் அயன் கிடையாது. இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், இது மொத்தமாக ஒரே மெட்டல் பீஸ் கிடையாது. இந்த மாதிரி பொடி பொடி தகடுகளாக இணைத்திருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுறதுனால தான் எடி கரண்ட் லாஸ் கம்மியாகுது. அதே மாதிரி இது என்ன மெட்டீரியலை ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீல் வச்சு தான் பண்ணுவாங்க. எதனால சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னா, சிலிக்கான் ஸ்டீலுக்கு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அதை ஸ்பெஷலாக அந்த மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆர்மேச்சரை பற்றி பார்க்கலாம். ஆர்மேச்சரில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஆர்மேச்சர் கோர், இன்னொன்று ஆர்மேச்சர் வைண்டிங். இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன ஆர்மேச்சரை நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக நம்ம ஆர்மேச்சர் கோர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடான பகுதி டீத்துன்னு சொல்லுவோம், நம்ம இந்த பள்ளமான பகுதியை ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாட்டில் வைண்டிங் சுற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆர்மேச்சர் வைண்டிங். இதை மொத்தமாக சேர்த்து தான் நம்ம ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே போலவே நம்ம வேறு மோட்டர்லேயும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஆர்மேச்சர் கோர், அதில் ஸ்லாட்ஸ் இருக்குது, உள்ள காயில் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய மோட்டர்லேயும் பாருங்கள் இதுதான் ஆர்மேச்சர், இது ஆர்மேச்சர் வைண்டிங், இதில் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எந்த மோட்டர் எடுத்தாலும் அது இருக்கும். இப்போது இதுவும் லேமினேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், சிலிக்கான் ஸ்டீல் வச்சு தான் பண்ணுவாங்க.
பாருங்கள், இது ஒரே பீஸ் ஆஃப் அயன் கிடையாது. ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரே பீஸ் ஆஃப் அயன் கிடையாது. லேமினேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சின்ன சின்ன தகடுகளை ஒட்ட வச்சு செய்தது தான். எதுக்காக அப்படின்னா எடி கரண்ட் லாஸ். சிலிக்கான் ஸ்டீல் வச்சு எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் டாய் மோட்டார் இருக்கும், நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன ரிமோட் காரில் கூட இருக்கக்கூடிய மோட்டரை உடச்சி பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். இதுதான் ஆர்மேச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர்மேச்சர்னா என்ன, அதனுடைய வைண்டிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம காமுட்டேட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ காமுட்டேட்டர் அப்படின்னா இந்த ஆர்மேச்சரோட ஒரு எண்ணில் இந்த மாதிரி ஒரு மோதிரத்தை வெட்டி வெட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த காப்பர் தான் நம்ம காமுட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் உள்ள வைண்டிங்கை கொண்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா சால்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி வேறு மோட்டர்லையும் காட்டுறேங்க. பாருங்கள், ஆர்மேச்சர் வைண்டிங்கை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் காமுட்டேட்டர். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்ப்ளிட் ரிங். ஏன்னா ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால அந்த நேம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய காமுட்டேட்டர் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இதுதான் காமுட்டேட்டர். நம்ம ஆரம்பத்தில் இந்த போல் பார்த்தோம் இல்லையா, போல் கோர் போல் ஷூ. இது வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஒரு போல் இருந்துச்சு, அதில் காயில் சுற்றி வச்சுருந்தாங்க, அதாவது வைண்டிங் சுற்றி வச்சுருந்தாங்க. இதுதான் ஃபீல்டுன்னு சொன்னோம். பட் அதே சமயத்தில் சில மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும். அதாவது இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன மோட்டார். இதில் பாருங்கள், இதில் காயில் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா நிஜமான காந்தம். ஸோ இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா 4 நிஜமான காந்தங்கள் தான் இருக்குது. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காந்தத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு போல் கோரில் காயில் சுற்றி இந்த மாதிரி டெர்மினல் இதில் சப்ளை எலக்ட்ரிசிட்டி டிசி சப்ளை கொடுக்கும்போது இது காந்தமாக மாறிடும். பட் இங்கே நிஜமான காந்தமாகவே இருக்குது. இதில் ஒன்று நார்த்து போலாக இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது சவுத் போலாக இருக்கும். ஒருவேளை இது நார்த்து போலாக இருந்தால் இது சவுத் போலாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரஷஸ் பார்க்க போகிறோம். ப்ரஷஸ்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மோட்டார் இதுக்குள்ளே இருக்குது, இது இப்போது இந்த மாதிரி சுற்றுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி மின்சாரத்தை கொடுக்க முடியும், எப்படி கரண்ட்டை இன்புட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் இல்லைனா கார்பன் கிராஃபைட் இல்லை பண்ண ப்ரஷஸ் இப்படி இந்த மாதிரி வச்சு தான் நம்ம எக்ஸ்டர்னலாக இதன் மூலமாக தான் நம்ம டிசி சப்ளை கொடுக்க முடியும். ஸோ இது மூலமாக இந்த ஆர்மேச்சருக்கு கரண்ட் போகும். கரண்ட் போகும்போது இந்த ஆர்மேச்சரும் காந்தமாக மாறிடும். ஏற்கனவே இங்கே ஒரு காந்தம் இருக்குது. ஸோ 2 காந்தத்தை ஒரு இடத்துல வைக்கும்போது என்ன நடக்கும், கண்டிப்பாக அசைவு தான் ஏற்படும். அதனால தான் இது சுற்றுது. இது பார்த்தீங்கன்னா உங்கள் டாய் மோட்டார், நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன டாய்ஸ் வச்சுருப்பீங்க வீட்டில், அந்த டாய்ஸில் இருந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இது அந்த டாய் மோட்டரில் உள்ள ஆர்மேச்சர் தான். பாருங்கள், இதை எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வழியாக நீங்கள் சப்ளை கொடுப்பீங்க, கொடுக்கும்போது இது இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு கூடவே இதில் பெர்மனன்ட் மேக்னெட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் இது சப்ளை பண்ணுறது மூலமாக இது காந்தமாக மாறிடும். ஸோ 2 காந்தம் இருக்கும்போது இது இப்படி ரொட்டேட் ஆகுது.